ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் போடுங்க. அடுத்த வீடியோ போட ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஃபஸ்ட்டு கொஸ்டின், ஒரு குதிரைத்திறன் என்பது? ஆன்சர் டி, ஏ மற்றும் பி. ஒரு கிலோவாட் என்பது 1000 வாட். அதாவது 1000 வாட் தான் ஒரு கிலோவாட். அப்போ 746 வாட்டும் 0.746 கிலோவாட்டும் என்பதும் ஒரே விடை. எனவே ஏ மற்றும் பி என்பது சரியான விடை. நெக்ஸ்ட் கொஸ்டின், இரத்த புற்றுநோயை குணப்படுத்தும் தாவரம்? ஆன்சர் சி, வின்கா ரோசியா. நெக்ஸ்ட் கொஸ்டின், இதயத்தை சுற்றியுள்ள மெல்லிய படலத்தின் பெயர்? ஆன்சர் ஏ, பெரிகார்டியம். நெக்ஸ்ட் கொஸ்டின், நரம்பு மண்டலத்தின் செயல் அலகு? ஆன்சர் சி, நியூரான். இந்த கொஸ்டின் நரம்பு மண்டலத்தின் செயல் அலகுன்னு கேட்கலாம், அல்லது நரம்பு மண்டலத்தின் அடிப்படை அமைப்பு, அல்லது நரம்பு மண்டலத்தின் அடிப்படை கட்டமைப்புன்னு 3 விதமாக கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நெப்ரான்கள் என்பது சிறுநீரகத்தின் அடிப்படை செயல் அமைப்பு ஆகும். நெக்ஸ்ட் கொஸ்டின், போலியோ தடுப்பூசியை கண்டுபிடித்தவர்? ஆன்சர் பி, ஜோனல் ஜால்க். முதலாக இவர் போலியோ தடுப்பூசியை கண்டுபிடித்தார். வாய்வழி போலியோ தடுப்பு மருந்தை கண்டுபிடித்தவர் ஆல்பர்ட் சபீன். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒளியை அளவிடும் அலகு? ஆன்சர் சி, டெசிபல். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய தேசிய காங்கிரஸ் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு? ஆன்சர் பி, 1885. நெக்ஸ்ட் கொஸ்டின், மொஹஞ்சதாரோ என்பதன் பொருள்? ஆன்சர் பி, இறந்தவர்களின் நகரம். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹரப்பா என்பதன் பொருள்? ஆன்சர் ஏ, புதையுண்ட நகரம். இல்லை, உங்களுக்கான கொஸ்டின் என்னென்னா, ஹரப்பா நாகரிகம் எந்த காலத்தை சார்ந்தது? ஆப்ஷன் என்னென்னா, வெண்கல காலம், கற்காலம், புதிய கற்காலம், இரும்பு கற்காலம். ஆன்சர் என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், நமது உடலில் உள்ள தொலை உணர்வு உறுப்புகளின் எண்ணிக்கை? ஆன்சர் ஏ, 3. தொலை உணர்வு உறுப்புகள் என்னென்னா கண்கள், மூக்கு, காது. உணர்வு உறுப்புகள் 5ங்கிறத பார்த்தோம். இந்த தொலை உணர்வு உறுப்புகளுக்கும் உணர்வு உறுப்புகளுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, தொலை உணர்வு உறுப்புகள் நம்மளை நேரடியாக தொடாமலேயே அது என்னது அப்படிங்கிறதுக்கான தகவலை சேகரிக்கக்கூடியதான் தொலை உணர்வு உறுப்பு. உதாரணமாக இப்போ நம்ம கண்களை மூடிட்டு பக்கத்தில் ஒரு மல்லிகைப்பூ வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால், அந்த மல்லிகைப்பூ என்னங்கிறத நம்ம தொடாமலே முகர்ந்து பார்த்து இது இந்த பூவு தான் அப்படின்னு சொல்லி கரெக்டாக கண்டுபிடிச்சிருவோம். அதனால தான் இது தொலை உணர்வு உறுப்பு. அதே மாதிரி கண்கள் எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் இது என்னது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கும். நம்மளை தொடாமல் கண்டுபிடிக்கிறது தான் தொலை உணர்வு உறுப்பு. போதக்காடுகள் என்று அழைக்கப்படும் காடுகள்? ஆன்சர் சி, சதுப்பு நில காடுகள். நெக்ஸ்ட் கொஸ்டின், மனித குலத்திற்கு ஒரே ஜாதி, ஒரே மதம், ஒரே கடவுள் என்பது யாருடைய முழக்கம்? ஆன்சர் பி, ஸ்ரீ நாராயண குரு. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவில் வனவிலங்கு வாரியம் அமைக்கப்பட்ட ஆண்டு? ஆன்சர் பி, 1952. நெக்ஸ்ட் கொஸ்டின், சுதந்திர கட்சி நிறுவப்பட்ட ஆண்டு? ஆன்சர் சி, 1959. சுதந்திர கட்சியை நிறுவியவர் ராஜகோபாலாச்சாரி ஆவார்.
நெக்ஸ்ட் கொஸ்டின். ஃபார்வர்டு பிளாக் கட்சியை நிறுவியவர்? ஆன்சர் பி, சுபாஷ் சந்திரபோஸ். சுபாஷ் சந்திரபோஸ் 1939 ஃபார்வர்டு பிளாக் கட்சியை நிறுவினார். நெக்ஸ்ட் கொஸ்டின். தீபகற்ப இந்தியாவில் மேற்கு நோக்கி பாயும் மிகப்பெரிய ஆறு? ஆன்சர் ஏ, நர்மதா. நெக்ஸ்ட் கொஸ்டின். புத்த சரிதத்தை எழுதியவர்? ஆன்சர் சி, அஸ்வகோஷ். நெக்ஸ்ட் கொஸ்டின். முதற்கருவி என்று அழைக்கப்படுவது? ஆன்சர் பி, மத்தளம். நெக்ஸ்ட் கொஸ்டின். உடைந்த நாற்காலி இலக்கண குறிப்பு தருக. ஆன்சர் சி, பெயரச்ச தொடர். பெயரச்ச தொடர் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, ஒரு முற்று பெறாத வினைச்சொல் பெயரை கொண்டு முடியுமானால் அது பெயரெச்சமாகும். உடைந்த என்பது ஒரு வினைச்சொல், அது முற்று பெறல. நாற்காலி என்கிற பெயர் சொல்லோட முடியறதுனால இது ஒரு பெயரெச்ச தொடராகும். இதற்கு சில எடுத்துக்காட்டுனா, வந்த மாணவன். வந்தங்கிறது வினைச்சொல், மாணவன்கிறது பெயர் சொல், இது பெயரெச்ச தொடராகும். நெக்ஸ்ட் கொஸ்டின். இரவும் பகலும் இலக்கண குறிப்பு? ஆன்சர் பி, எண்ணுமை. இரவும் பகலும் உம்முன்னு வரதுனால உண்மை தொகைன்னு போட வாய்ப்பு இருக்கு. உண்மை தொகை என்பது உம்ங்கிற எழுத்து மறைந்து வரும். எண்ணுமையில் உம்ங்கிற எழுத்து வெளிப்படையாக வரும். ஒரு உண்மையான மக்களாட்சியை 20 பேர் குழுவாக அமர்ந்து கொண்டு செயல்படுத்த முடியாது. இது கீழ்நிலையில் உள்ள ஒவ்வொரு மக்களாலும் செயல்படுத்துவதாகும் என்று கூறியவர்? ஆன்சர் பி, மகாத்மா காந்தி. நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்திய நாடாளுமன்ற கட்டிடம் கட்டி முடிக்கப்பட்ட ஆண்டு? ஆன்சர் சி, 1927. இந்திய நாடாளுமன்ற கட்டிடம் 1921ஆம் ஆண்டு கட்டத் தொடங்கி 1927ஆம் ஆண்டு வரை கட்டப்பட்டது. நெக்ஸ்ட் கொஸ்டின். தேசிய வாக்காளர் தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் பி, ஜனவரி 25. நெக்ஸ்ட் கொஸ்டின். எந்த நாட்டின் தேர்தல் முறையினை இந்தியா ஏற்றுக்கொண்டுள்ளது? ஆன்சர் ஏ, இங்கிலாந்து. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஐநா சபை தொடங்கப்பட்ட ஆண்டு? ஆன்சர் பி, 1945 அக்டோபர் 24. நெக்ஸ்ட் கொஸ்டின். மனிதவள மேம்பாட்டு அமைச்சகத்தின் தலைமையகம் எங்கு உள்ளது? ஆன்சர் சி, புதுடெல்லி. புதுடெல்லியில் உள்ள சாஸ்திரி பவனில் மனிதவள மேம்பாட்டு அமைச்சகத்தின் தலைமையகம் உள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின். வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு? ஆன்சர் சி, 1972. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஷெர்ஷா சூரி ஆட்சி காலத்தில் வெளியிடப்பட்ட வெள்ளி நாணயத்தின் எடை? ஆன்சர் பி, 178 கிராம். இதில் உங்களுக்கான கொஸ்டின் என்னன்னா, ஷெர்ஷா சூரி வெளியிட்ட நாணயத்தின் பெயர் என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின். எதன் காரணமாக காகித பணம் அறிமுகப்படுத்தப்பட்டது? ஆன்சர் சி, உலோக பற்றாக்குறை. நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்திய ரிசர்வ் வங்கியின் தலைமையகம்? ஆன்சர் பி, மும்பை. இரண்டாவது பௌத்த மாநாடு எங்கு நடைபெற்றது? ஆன்சர் சி, வைசாலி. முதல் பௌத்த மாநாடு ராஜகிருகத்திலும், இரண்டாவது பௌத்த மாநாடு வைசாலியிலும், மூன்றாவது பௌத்த மாநாடு பாடலிபுத்திரத்திலும், நான்காவது பௌத்த மாநாடு காஷ்மீரிலும் நடைபெற்றது.
நெக்ஸ்ட் கொஸ்டின். முதல் ஆங்கிலேய மராத்திய போர் தொடங்கிய ஆண்டு? ஆன்சர் ஏ 1775ஆம் ஆண்டு தொடங்கி 1782ஆம் ஆண்டு வரை நடைபெற்றது. நெக்ஸ்ட் கொஸ்டின். சல்பாய் உடன்படிக்கை கையெழுத்தான ஆண்டு? ஆன்சர் சி 1782. முதல் ஆங்கிலேய மராத்திய போர்னு பார்த்தோம். அந்த முதல் ஆங்கிலேய மராத்திய போர் வந்து இந்த சல்பாய் உடன்படிக்கையின் மூலம் முடிவுக்கு வந்தது. நெக்ஸ்ட் கொஸ்டின். கடைசி பல்லவ மன்னர்? ஆன்சர் சி அபராஜித்தன். நெக்ஸ்ட் கொஸ்டின். லக்னோ ஒப்பந்தம் கையெழுத்தான ஆண்டு? ஆன்சர் பி 1916. நெக்ஸ்ட் கொஸ்டின். முத்து வடுகநாதர் கொல்லப்பட்ட ஆண்டு? ஆன்சர் பி 1772. முத்து வடுகநாதர் எங்கு கொல்லப்பட்டார் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்தியாவில் ஆங்கிலேயர்களால் பயணிகளுக்கான முதல் ரயில்வே அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு? ஆன்சர் ஏ 1853. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆரிய சமாஜம் யாரால் தொடங்கப்பட்டது? ஆன்சர் பி சுவாமி தயானந்த சரஸ்வதி. சுவாமி தயானந்த சரஸ்வதியால் 1875ஆம் ஆண்டு ஆரிய சமாஜம் தொடங்கப்பட்டது. நெக்ஸ்ட் கொஸ்டின். காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோவிலை கட்டியவர்? ஆன்சர் பி இரண்டாம் நரசிம்மவர்மன். நெக்ஸ்ட் கொஸ்டின். சதி ஒழிப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு? ஆன்சர் சி 1829. 1829ஆம் ஆண்டு டிசம்பர் 4ஆம் தேதி சதி ஒழிப்பு சட்டம் இயற்றப்பட்டது. செல் புதுப்பித்தலுக்கு தேவையான ஊட்டச்சத்து? ஆன்சர் ஏ புரதங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின். உலகில் மிக தொடர்ச்சியான மணற்பாங்கான பாலைவனம்? ஆன்சர் டி ரூப அல் காலி பாலைவனம். இந்த பாலைவனம் சவுதி அரேபியாவில் உள்ளது. உலகிலேயே மிகப்பெரிய பாலைவனம் எதுக்கிறத கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின். அதிபர் மக்களாட்சி நடைபெறும் நாடு? ஆன்சர் சி கனடா. இந்தியாவிலும் இங்கிலாந்திலும் நாடாளுமன்ற மக்களாட்சி நடைபெறுகிறது. பூடானில் முடியாட்சி நடைபெறுகிறது. மன்னருடைய ஆட்சி வந்து முடியாட்சி என்று அழைக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின். தமிழ்நாட்டில் முதலாக உருவாக்கப்பட்ட நகராட்சி? ஆன்சர் சி வாலஜாபேட்டை. நெக்ஸ்ட் கொஸ்டின். தேசிய ஊராட்சி தினம்? ஆன்சர் சி ஏப்ரல் 24. நெக்ஸ்ட் கொஸ்டின். வளரும் பருவநிலையில் அதிவேகமாக வளரக்கூடிய தாவரம்? ஆன்சர் பி மூங்கில். நெக்ஸ்ட் கொஸ்டின். பூமியானது மேற்கிலிருந்து கிழக்காக சுற்றுகிறது என்று கூறியவர்? ஆன்சர் ஏ ஆரியப்பட்டா. நெக்ஸ்ட் கொஸ்டின். டேஸ் என்பது ஒரு பொருளில் உள்ள பருப்பொருட்களின் அளவு ஆகும். ஆன்சர் பி நிறை. நிறை என்பது ஒரு பொருள் வந்து எவ்வளவு இடத்தை அடைக்குது அப்படிங்கிறது தான் நிறை. எடைங்கிறது அது எவ்வளவு வெயிட் இருக்கிறது அப்படிங்கிறது தான் அதோடைய எடை என்பது குறிக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின். குகையில் வாழ கற்றுக்கொண்ட மனிதன்?
ஆன்சர் சி, குரோமேக்னாஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின். எந்த போருக்கு பின் அக்பர் போர் தொடுப்பதை கைவிட்டார்? ஆன்சர் டி, கலிங்க போர். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.